அதாவது மட்டக்களப்பு நகர் பகுதியை பொறுத்த மட்டும் மிகவும் ஒரு நெருக்கமான பகுதியாக காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலிருந்து தற்போது இந்த நெருப்பு தீ பற்ற வீதம் வந்து அதிகரித்து காணப்படுது. நீங்கள் இந்த கடைகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு முன் இந்த கடைகளை ஒரு மீள் பரிசோதனை செய்து வழங்கலாம் தானே? உண்மை நாங்கள் முழுதாக அவங்கள பாதுகாப்பு கருதி முழு சட்டத்துக்குட்பட்ட எங்களது நிதி நிர்வாக நடைமுறைக்குட்பட்ட முழு நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். உண்மையாக ஒரு கட்டடம் ஒன்று ஒரு வியாபார தலமாக இருக்கலாம், இல்லை ஒரு குடியிருப்பு தலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு அனர்த்தம் தீயொன்று ஏற்படுமாக இருந்தால் அதிலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கான அந்த பகுதி அந்த அந்த பகுதி கட்டாயம் இருக்க வேணும் என்று கூறி அதை மென்ஷன் பண்ணித்தான் நாங்கள் அந்த பிளான் இதை அனுமதி வழங்குகிறோம். ஆனால் அவர்கள் அந்த அனுமதியை பெற்றுவிட்டு அந்த வெளியேறுகின்ற தீயணைப்பு ஒன்று ஏற்பட்டால் வெளியேறுகிற அந்த பகுதியை சேர்த்து அவர்கள் அந்த கட்டட நிர்மாணத்துக்குள் உள்வாங்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொன்னால் நேற்று நடந்த அந்த ஃபயரை நீங்கள் பார்த்திருந்தீங்களானால் அங்கே அந்த திடீரென்று ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது வெளியேறுகின்ற எந்த பகுதியும் அங்கே இருக்கவில்லை. ஏனைய ஒரு பில்டிங்குக்கு மேல் ஏறி அதன் மூலம்தான் அந்த பில்டிங்குக்கு போய் அந்த தீயை அணைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கே இருந்திருக்கிறது. எனவே நாங்கள் முழுதாக நீங்கள் இதை செய்ய வேணும் என்று தான் நாங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். எங்களை அந்த வாடிக்கையாளர்கள் அதை கவனம் எடுத்து செய்வது என்பது அதற்குரிய அவங்களுக்குரிய அந்த விழிப்புணர்வு என்பது இதுவரைக்கும் இல்லாமல் இருப்பது தான் இதுக்கு காரணமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இன்னொரு தீ இப்படி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கடைக்கார முதலாளிகளுக்கோ இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கோ மாநகர சபையாக நீங்கள் வழங்குற செய்தி என்ன? அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். இப்போ கடந்த மாதம் கூட அவங்கள கூப்பிட்டு நான் நினைக்கிறேன் அண்மையில் நடந்த தீ அனர்த்தத்துக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் இந்த தீயணைப்பு கருவிகளை கட்டாயம் பொருத்த வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் அதை விரும்பி வந்து செய்ததாக இல்லை. ஆனால் நாங்கள் இந்த கிழமை நான் நினைக்க வார திங்கட்கிழமை முதல் கட்டாயமாக ஒவ்வொரு கடைக்கும் நாங்கள் பொருத்துவோம். அப்படி பொருத்துற நேரம் அவர்கள் அதுக்கு ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்களுக்குரிய அந்த லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம். நிச்சயமாக அந்த வியாபாரத்தை நிச்சயமாக நாங்கள் தடை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம்.